ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகுது, மிகப்பெரிய அளவில் உற்பத்தி ஆகுது அப்படின்ற போது அந்த இடத்துல அறம் இருக்காது. வாட்ஸ்அப்பை பேஸ் பண்ணி தான் உங்களோட வாழ்க்கையை முடிவு பண்ணுவீங்களா? இல்ல வாட்ஸ்அப் பேஸ் பண்ணி வாழ்க்கையை முடிவு பண்ண நிறைய வதந்தி நான் பரப்பிருக்கேன். பஞ்சகவ்யம் ஹோமியம் கொடுத்து இத கியூர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டயபெட்டிக் அண்ட் பிபி எல்லாத்தையுமே சுகர் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிருக்காங்கன்றத நான் சப்மிட் பண்றேன். இல்ல நீங்க ரிட்டையர்ட் டாக்டர் வெட்டனரிங்கிறதுனால நீங்க சொல்றதுல நாங்க ஒத்துக்கணும் இல்ல. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு பேச ஆரம்பிச்சோம். அந்த சூழ்ச்சியை தான் இப்போ நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நான் சொல்றேன். இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எல்லாம் பால் குடிச்சிட்டு இருந்தீங்களோ அப்படியே குடிச்சிருக்க வேண்டியதானே. இப்ப பாலே குடிக்க மாட்டேங்கிறீங்கிற சொல்றீங்க இல்லையா? அந்த விதமான பாலையெல்லாம் நீங்க அழிச்சிட்டீங்க. கால்சியம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி விளம்பரங்களை கொடுத்து விளம்பரங்கள்ல மயக்கி மக்களை நீங்க கொடுத்த பாலை குடிக்க வச்சீங்க. யார் அனுப்பியிருப்பாவன? 140 லிட்டர் பால் கறக்கிற மாட்டை நீங்க உற்பத்தி பண்ணிருக்கீங்க. ஒரு மாடு 140 லிட்டர் பால் கறக்கிறது இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வரலாற்றுல இருந்துச்சா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. 140 லிட்டர் இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே இல்ல. என்னைக்குமே இல்ல. வெரி சாரி. 140 லிட்டர் ஒரு நாளைக்கு கலக்கிறது உலகத்துல எங்கேயுமே இல்ல. நோ சயின்ஸ் அட் ஆல். சரி சாமி பொறுமை. ஐயோ பொறுக்கிறாரே. தாய்ப்பால்ல கூட இல்லாத அனிமல்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்ற கேளுங்க. இன்னைக்கு அத தான் எல்லாரும் உங்களை கான்ஸ்பிரசியா மாத்தி பால் குடிக்காதீங்க. வல்லையா இருக்கிற பால் குடிக்காதீங்க, சர்க்கரை குடிக்காதீங்க, முட்டையை குடிக்காதீங்க எல்லாம் சொல்லி விட்டானுங்க. கதை இப்படி போகுதா? First 15 years. After 50 years, if you don't get milk or you don't drink milk at least 2 tumblers per, உங்களுக்கு கால்சியம் என்றதே கிடைக்காது சார் எந்த விதத்துல. அவனே செத்தங்கடா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இருக்கிற கால்சியம்ல அதிக அளவு இருக்கிறது பால், மாட்டுப்பால். யாரு? வைத்தியச்சியா? ஏத்தா நீ இங்க? அதை தவிர உங்க கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சோண்டு கால்சியம் இருக்குது. நீங்க சொன்னா சரிதானே? நீங்க சொன்னா சரிதா. காலையில ஒரு டம்ளர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி குடிச்சா எல்லா நோயும் சரியா போயிடும். இப்ப கோமியம் 1 லிட்டர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். டேய் ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி ஜோலியா முடிச்சு போயிராங்கடா. இது வந்து இப்ப நீங்க நம்புறீங்க, நம்பல, அதனால யாருக்குமே எந்த பிரயோஜனம் கிடையாது. இருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்னு ஒரு நோயே கிடையாது. வைட்டமின் B17 அப்படிங்கிற ஒரு வைட்டமினோட டெஃபிஷியன்சி தான் கேன்சர். கேன்சர்ங்கிறது எல்லாம் இலுமினாட்டி உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. இப்போ ஒருத்தர் கேன்சர் இருக்கிற ஒருத்தர் இந்த நியூஸை நம்பி என்ன பண்றாரு, அவர் மருந்துகள் எடுக்காம இதனால அவர் உடல் நலத்தை அவருக்கு எடுத்துக்கிறாரு. சாவு சாவும்ல செத்த பேர். இதனால இப்ப நீங்க ஒண்ணு சாப்பிடாம இருந்து உங்க உடல் நலம் கெட்டுச்சுன்னா அது பிரச்சனை இல்ல. இப்போ இன்னொரு 10 பேர் அதை பண்ணாம இருக்கனால ஊருக்கே அது வந்து பாதிப்பா மாறுது. அதை ஏன்னு சொல்லணும்தானே நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாருமே வந்து இதுல கெமிக்கல் கலந்துருக்கு, அதுல கெமிக்கல் கலந்துருக்குன்னு அன்றாட நம்ம பயன்படுத்துற எல்லாத்துலயுமே கெமிக்கல் இருக்கதான் செய்யுது. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்ள, என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்ள. பாத்திர கழுவுற பொடியும் கெமிக்கல் தான், லெமன் ஜூஸும் கெமிக்கல் தான், நீங்க குடிக்கிற பால்ல கூட லாக்டோஸ்ங்கிறது ஒரு கெமிக்கல் தான். இதுல வந்து வித்தியாசமே எதுவுமே தெரியாம எது வந்து நல்லது எது கெட்டதுங்கிற வித்தியாசம் எதுவுமே தெரியாம எதை தொட்டாலுமே கெமிக்கல் தான் கேடு அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அது இல்லையா? பாத்திரம் கழுவுறதுலயும் ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னா நம்ம சாதாரணமா தேங்காய் மஞ்சி நாரை வச்சுட்டு அடுப்பு கறி வச்சு அதை கழுவிக்கலாமே அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இருங்க நான் முதல்ல பதில் சொல்றேன். ரியாக்ஷன் ஹெவியா இருக்கு. செத்த நீங்க மீன்ல கால்சியம் இருக்கு, வேற எதுவும் இருக்கு அப்படின்னா மீன் விற்பனையை வந்து அதிகத்தான படுத்தணும், அதை ஏன் அவங்க வந்து தடை செய்யணும்னு கேட்டாங்க. இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. மெரினாக்கு போனா நிறைய மீன் கடைகள் இருக்கும். வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு மீன் வாங்கி சாப்பிடலாம். ஆனா இந்த ஒரு வருஷமா அங்க ஒரு மீன் கடை கூட கிடையாது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. இங்க என்ன பண்ண முடியும்னா அங்க மீன் சாப்பிடலாம். யார் தெரியுமா சாப்பிடலாம்? மினிமமா ஒரு மீனுக்கு 150 ரூபாய் கொடுக்க தகுதி இருக்கிற பணக்கார வர்க்கத்தினர் மட்டும் தான் அங்க போய் மீன் சாப்பிட முடியும். நீ சாதாரண இடத்துல கைய வைக்கலடா, ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பார்மர்ல கைய வச்சிருக்க. பத்தாவதுக்கு அந்த கரண்ட் கம்பியில என்னையும் கோர்த்து விட்டு சாவடிக்க பாக்குற. கனெக்டடான லேண்ட்லைன் போன் அழிஞ்சிக்கிட்டு வருது, பிசி கிடையாது, உடனே அதுக்கு பின்னாடி சதி இருக்குன்னு சொல்லிடுவோமா? பட்டணப்பாக்கம் போங்க, இன்னும் இருக்குங்க. நான் குமார் அவசரப்பட்டிய எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவா இருந்ததை எடுத்துட்டு அதை வந்து ஒரு விலை உயர்ந்த பெரிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாற்றி பணக்கார வர்க்கத்துக்காக மாத்திருக்காங்க. ஐயா அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற அப்படின்னு சொன்னா நீங்க பட்டினப்பாக்கம் போய் மீன் சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. ஒரே ஆயில திரும்ப பயன்படுத்தினா கேன்சர் வரும்னு நீங்க தானே சார் எல்லாருமே பேசிக்கிறீங்க. அதை தான் சார் அவங்க அங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? வாத்தி அத வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் தலையிட்டு அதை நிறுத்தி இருக்கு, சரிங்களா? அப்போ அதை வந்து நம்ம பாராட்டணுமா இல்ல இந்த அதுக்கு பின்னாடியும் சதி இருக்கு? சின்ன பிள்ளையிலே அவன் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுற வியாதி இருக்குன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னார். ஆர்கானிக் விட ஒரு கான்ஸ்பிரசி உண்டா? இன்னைக்கு ஆர்கானிக் தான் இருக்கலே மிகப்பெரிய கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு சந்தேகம் மாதிரி இருக்கு. ஒற்றை வைக்கோல் புரட்சின்ற புக்ல அவர் என்ன சொல்லிருக்காரு, அதை எழுதினவர். ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, புரட்சிகரமா எழுதுனீங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. ஆர்கானிக்ன்றது சாதாரண எளிய மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சுன்னா தான் அதோட நோக்கம் உண்மையாவே நிறைவேறும் சொல்லி இருக்கான். யாரு? நாட்டு மாட்டோட பாலை வாங்கி நீங்க குடிக்க முடியுமா?
ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனால அது சாத்தியமா? நீங்க ஒரு சாதாரண விலை அதிகம் தான். ஆர்கானிக்கே பெரிய சூழ்ச்சிங்கிறாரு அவர். ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் இருக்க ஏரியாலாம் பாருங்களேன், பெரும்பாலும் ஓரளவு பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஏரியால தான் இருக்கு. அதான் நடத்திட்டாங்கடா, இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி கொக்கால நிக்குது. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க முதல்ல. ஒரு எல்லா விஷயமும் வரக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய புதிய விஷயங்கள் எல்லாமே முதல்ல வந்து அது எலிட்ல போய் சேருதுன்றது தான் உண்மை. என்ன சார் இப்ப நீங்களே அப்படி ஆயிட்டீங்க? இல்ல என்ன கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஒரு ப்ரொடக்ஷனா எனக்கு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன்ல அறம் இல்லைன்னு சொல்றீங்க. வெறும் எலிட்டுக்கு மட்டும் தான் போய் சேரும் ஒரு பொருள்னா அதுல அறம் இல்லங்கறாரு இவரு. போங்கடா பெருச்சாலிக்கு பிறந்த பிக்காலி பண்ணிடலாம் போங்க. ஏல குழந்தை பால் குடிக்கணும்னா அதுக்கு மலிவு விலையில பால் கிடைச்சாதான் அதுக்கு புரத சத்து கிடைக்கும். மலிவு விலையில முட்டை கிடைச்சாதான் அதுக்கு புரத சத்து கிடைக்கும். யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். நீங்க நான் ஆர்கானிக்னு சொல்லி நீங்க விலையை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அவனுக்கு எப்படி அதெல்லாம் கிடைக்கும்? நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேங்கடா. ஒரு நெல்லிக்காய் எவ்வளவு? விவசாயிகள்ட்ட வாங்குறது கம்மியான விலைக்கு தான் சார். ஓ அது வேறயா? ஆமா, விவசாயிகள்ட்ட வாங்குறது விவசாயிகள் கம்மியா தான் வாங்குறீங்க. இது அதை விட கான்ஸ்பிரசி ஆச்சா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இல்ல, நான் நெல்லிக்காய விக்காம நெல்லிக்காய வேல்யூ ஆட் பண்றோம். ஆம்லா பானம் அப்படின்னு கொடுக்கறோம். இது பயங்கர லூசுங்க, ஈஸியா ஏமாத்தலாம் போல் இருக்கேன். அத தேங்க அப்ப பண்ணிருக்கேன். கார்ப்பரேட் கம்பெனில என்னமா பண்ணுது? கார்ப்பரேட் கம்பெனில என்ன பண்ணுது நினைக்கிறீங்க? இத தான் பண்ணுது. இல்ல அதாவது நெல்லிக்காய்னா 10 காசு விக்கலாம், ஆம்லா அப்படினா வேற ரேட்ல விக்கலாம். ஓ என்ன என்கிட்ட ஈடேறாது போடா. கார்ப்பரேட்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே கான்ஸ்பிரசி சொல்ற மாதிரி இயற்கை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் நான் காப்பாத்தறேன்னா எப்படி? ஓ இவ்வளவு இருக்கா? ஏன் இயற்கை விவசாய பொருட்கள் வந்து அதிகமா விக்குது? ஏழை அப்படின்னா வந்து வாங்குற மட்டும் ஏழை கிடையாது, விவசாயம் பண்றவனும் ஏழை தான். அவன் எங்க போவான் காசுக்கு? உண்மை. நீங்க கொடுப்பீங்களா? இல்ல இங்க யாரோ கொடுக்க போறாங்க என்ன? அவன் காசுக்கு எங்க போறது? அவனுக்கு அவன் பிள்ளை குட்டி இருக்குல்ல, அவன் சம்பாதிக்கணும் வேணாமா? கவர்மெண்ட் காசு கொடுக்குது அவன் படிக்கிறதுக்கு. ஒரு எலைட்டுக்கு வந்து ஒரு நல்ல உணவும் சாதாரண ஒருத்தனுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளித்த ஒரு விஷ உணவும் போய் சேருதுன்றது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? அது என்ன அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. அப்போ நம்ம சரி செய்ய வேண்டிய இடம் எதுன்றதை தான் நம்ம ஆராயணும். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. சார் போன வாரம் நான் கறி கடைக்கு போனேன், ஓகேவா? அங்க வந்து ஒரு கூண்டுல கோழி எல்லாம் இருக்கு, ஒரே ஒரு பிராய்லர் கோழி கறி கடையில் நின்னுட்டு இருக்கு சார். அந்த கோழியால நடக்க முடியாது. ஏய் உன்னதான்டா, என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. அதாவது நடக்க முடியாதுன்னா நோய் வாய்ப்பு இல்ல, எல்லா கோழியும் கூண்டு ஓபன் பண்ணி தான் இருக்கும். சாமானியர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக நீங்க பிராய்லர் கோழின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கீங்க. குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. காமராஜர், எம்ஜிஆர் அவங்க எல்லாம் கொண்டு வந்து மதிய உணவுல கொண்டு வரணும், எல்லாருக்கும் புரதம் கிடைக்கணும்னு கொண்டு வந்தது எதுக்கு? ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. நீங்கள் இந்த முட்டை சாப்பிடாதீர்கள், இந்த முட்டைக்குள்ளார விஷ ஊசி போட்டிருக்காங்க, எய்ட்ஸ் ஊசி போட்டிருக்காங்க, இந்த முட்டை சாப்பிட்டா நீங்க பூ பெய்தி விடுவீங்க சீக்கிரம். இது என்னடா புது பொருளியா இருக்கு? எதையா ஒண்ணு பின்னாடி கான்ஸ்பிரசி இருக்குன்னு அடிப்படையா ஒருத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய புரதங்கள் எல்லா சாதாரண காய்கறிகள் முதற்கொண்டு எல்லாமே இருக்குண்டா அவன் என்ன போய் சாப்பிடுவான்? வாழ்க்கையில பயம் இருக்கணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. 1900 முன்னாடி எல்லாரும் இயற்கை விவசாயம் தான், எல்லாரும் வந்து எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தாங்க, மருந்துகள் எல்லாம் வரல. அப்ப மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் வெறும் 26 ஆண்டுகள். ஆஹா இது வேறயா? அப்ப நோய்கள்லாம் பிபி சுகர்லாம் கிடையாது. ஏன் பிபி சுகர்லாம் கிடையாதுன்னா அவ்வளவு நாள் யாரும் உயிரோட இல்ல, எல்லாம் 25-30 வயசுல செத்து போயிட்டாங்க. 60 வயசு வரைக்கும் யாரும் உயிரோட இல்ல. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். பால் உற்பத்தி பெருக்கினாங்க, அப்புறம் நிறைய தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சாங்க, மருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு சராசரியா இந்தியனோட ஆயுட்காலம் 67 ஆண்டுகள். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. சோ நீங்க சொல்ற மாதிரி கான்ஸ்பிரசின்னு பார்த்தா இந்த மருந்துகள் இந்த செயற்கையான உணவுகள் எல்லாம் சேர்ந்து நம்மள சாகடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இது நம்ம வாழ்க்கையோட இதை முன்னேற்றிருக்கு. நமக்கு ஒண்ணுதான் கேட்க தோணுது, எப்படிடா 1900 ஒரு 19ஆம் நூற்றாண்டுல ஆவரேஜ் லைஃப் ஸ்பான் 26 ஆண்டு. அதுக்கு எவிடன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசட்டும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? எவிடன்ஸ் கிடையாது, இது இந்திய ரெஜிஸ்ட்ரி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கையெல்லாம் தட்டாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? 26 ஆண்டுகள் தான் இந்தியாவில் இருந்தவர்களுடைய சராசரி ஆயுள். இருங்க சார், பதில் மட்டும் சொல்லுங்க. இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இந்தியன் சென்சஸ் ஹிஸ்டரி எங்க இருந்து தொடங்குது? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டான வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இந்தியன் ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்ப எடுக்கப்பட்டது? அது பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் 1881. டேய் என்ன லந்து பண்றீங்களா? பிறப்பு சான்றிதழ் இல்லை, இறப்பு சான்றிதழ் இல்லாத பொழுது சராசரி ஆயுளை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? என்ன எவிடன்ஸ் இருக்கு? உனக்கு சொல்லாம வேற யாருக்குடா சொல்ல போறேன்? வா சொல்றேன். இந்திய அரசோட டாக்குமெண்ட் தாங்க சார். எங்க இருக்கு சார் அந்த டாக்குமெண்ட்? எந்த இப்ப வந்து வேணா நீங்க ஷோ முடிச்சு நான் அதை ப்ரொடியூஸ் பண்றேன். டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். இது ஓபன் சேலஞ்சா வச்சுக்கலாமா? இல்ல இது நான் ஓபன் சேலஞ்சா வச்சுக்கலாமா? ஓபன் சேலஞ்சா வச்சுக்கலாம். இத மார்க் பண்ணுங்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. இந்திய இந்த மாதிரி ஓபன் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தா நான் எதிர்த்து போயிடுவேன். என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஏய் உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? இவரோட பேசுறது நீங்க ஓபன் சேலஞ்ச் கொடுக்கலாம், நான் உங்களுக்கு கேட்கக்கூடாது. நீங்க ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறீங்க, நான் உப்புலையா ஓபன் சேலஞ்ச் கொடுக்க கூடாது? அதானடா. இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டாக்குமெண்ட்டை நான் சப்மிட் பண்றேன். ஓகே.
சோலி முடிச்சு